நான் ரொம்ப எப்படின்னா, நான் வந்து ஒரு லட்சியமே இல்லாத ஆள். இது வரைக்கும் என் வாழ்க்கையில வந்து அந்த சுன்ற வேலையெல்லாம் கிடையாது. பாரு நான் அடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னாலும் எனக்கு கிடையவே கிடையாது. என்னமோ போவோம், அந்த பக்கம் கதவு இருந்தா அப்படி போவோம், அங்க செவர் இருந்ததா அப்படியே ரைட்ல கட் பண்ணி லெஃப்ட்ல போய் பார்ப்போம், அங்க கதவு இருந்தா அந்த கதவு வழியா போயிடலாம். அந்த சேலஞ்ச் பண்ணிட்டு நான் கோயம்புத்தூர்ல இருந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி வரப்போ நான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி வருவேன், நடிகர் தலைவர் சிவாஜி மாதிரி வருவேன், அப்படியெல்லாம் வரவே இல்லை. நீ ஏன் சினிமாவுக்கு நடிக்க போன? என்ன பண்றதுன்னு தெரியல, கோயம்புத்தூர்ல சும்மா சுத்திட்டு இருக்கிற, போய்தான் பாப்பமே. என்ன நடிகராக போறியா? தெரியலீங்க, போவா சினிமாவில் நிறைய தொழில் இருக்குது, ஏதோ ஒரு தொழிலை பண்ணி என்னவோ பண்ணிட்டு போவோம். அப்படி வந்தவன் தான். அப்படி வந்த நான் வந்து சின்ன சின்ன வேஷத்தில் நடிச்சிட்டு இருந்தேன். என்னுடைய நண்பர் மணிவண்ணன் அவர்கள் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் கொடுத்தாரு. நான் இங்க சத்யராஜா இருக்கிறது காரணம், ஒரே காரணம் மணிவண்ணன் தான். பல பேர்ல அவர் ஒருத்தர் இல்ல, ஒரே காரணம் மணிவண்ணன் தான். அப்படி 100வது நாள் படத்துல 24 மணி நேரத்துல என்ன வில்லன் ஆக்கினதுக்கு அப்புறம் ஒரே வருஷம் 27 படத்துல வில்லனா நடிச்சேன். அந்த 27 படம் வில்லனா நடிச்ச காலத்துல இருந்த அளவுக்கு ஒரு ஜாலியான சத்யராஜ் பார்க்கவே முடியாது. ஏன்னா நான் ரொம்ப ஒரு பொறுப்பு இல்லாதவன். நான் நடிக்கலையே, நான் வில்லனா ஒரு படத்துல நடிக்கலையே, அந்த படத்தை கிண்டல் பண்ணிட்டு நடிப்பேன். இதெல்லாம் ஒரு இளவு படத்தை எடுக்கிறார், சரி நமக்கு ஏதோ துட்டு வந்தா சரியா, என்னமோ பாவம், அது ப்ரொடியூசருக்காச்சும் டைரக்டருக்காச்சும் நமக்கு என்ன அப்படின்னு ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தவன ஒரு காலகட்டத்தில் வந்து கதாநாயகர்கள் பஞ்சம் வந்துருச்சு. இந்த பாரதி ராஜா சார் பாரதி ராஜா சார் காலம் ஆரம்பிச்சப்போ நிறைய கதாநாயகர்கள் வந்தாங்க. அதுல வந்து இந்த 85 86 வாக்குல வந்த கதாநாயகர்கள் நிறைய பேர் டப் 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 டப்னு காலாவதி ஆயிட்டாங்க. அப்படி போய் ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. அப்போ வந்து படம் எடுக்கிறது கதாநாயகர்கள் தேவைப்பட்டப்போ என்னை வந்து கம்பல்சரியா ஒரு கதாநாயகன் ஆகிட்டாங்க. அந்த கதாநாயகன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஜாலியான சத்யராஜோடைய ஆட்டம் காலிங்க. நல்லா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தவனுக்கு பெரிய டென்ஷன் வந்து, அமீர் சார் இந்த ஒரு பொறுப்புக்கு வந்தா என்ன டென்ஷன் இப்ப உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது மாதிரி ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அந்த நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு. ஒவ்வொரு படம் ஓடணுமே, இந்த படம் நம்ம வந்து ஒரு ஜாலியான காமெடி படம் நடிச்சிட்டு இருக்கல, ஒரு கிராம படம் ஓடிடும். சரி இந்த இனிமே கிராம படம் தான் பார்ப்பாங்களான்னு சொல்லி கிராம படத்துல நடிச்சிட்டு இருக்கல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கதை ஓடிடும். சரி நம்ம போலீஸ் ஆஃபீஸரா நடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வேற ஒரு ஹீரோ நடிச்ச படம் ஃபிளாப் ஆயிரும். ஐயோ அவசரப்பட்டு போலீஸ் ஆஃபீஸரா நடிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அந்த மாதிரி அந்த நிம்மதி போச்சு. இப்போ ஒரு 3-4 வருஷமா நான் ஹீரோவா நடிக்கிறது இல்லை, கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன். இதே ஜாலியான சத்யராஜ் மறுபடியும் எனக்கு கிடைச்சிட்டான். ஒவ்வொரு ஷூட்டிங் போல என்னமோ எடுக்கிறாங்க, நமக்கு என்ன துட்டு வந்தா சரி, நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த ஆளை நம்ம நிம்மதியா இருந்தா அந்த சமயத்துல வந்து நம்ம மணிவண்ணன் சார் பிடிக்காது. என்னடா இவன் ஜாலியா சுத்தி இருக்கான, இவனுக்கு மறுபடியும் ஒரு ஆப்பு வச்சா தான் முடியும் அப்படின்னு மறுபடியும் எனக்கு வந்து எனக்கு அவ்வளவு இஷ்டம் இல்லை. என்ன எனக்கு வந்து அவர் முதல் அமைதிப்படை 1 கதை சொல்லலையா, நான் என்கிட்ட சொன்னாரு, நாங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தலைவான்னு கூப்பிட்டுக்கோம். நாங்க ஒருத்தர் தலைவரேன்னு கூப்பிட்டுக்கிறது வந்து அந்த முதலாளித்துவ சிந்தனை இல்லை. தோழரேன்னு கூப்பிட்டுருக்கு போல, காமரேட்னு கூப்பிட்டுருக்கு போல, தலைவரேன்னு கூப்பிடுறோம். எல்லாரும் மின்னாட்டு மன்னர்னா அது எப்படி? எல்லோரும் மின்னாட்டு மன்னர்னா எல்லோரும் வந்து தோழர்கள் தான். அந்த ஆங்கிள் தானே ஒழிய அந்த கிரீடம் வைக்கிற ஆங்கிள் நாங்க தலைவரேன்னு கூப்பிட்டுக்கிறது இல்லை. முதல் படம் அமைதிப்படை 1 சொல்லலையே என்கிட்ட வந்தாரு மணிவண்ணன் சார், சொன்னாரு நீங்க ஹீரோ நீங்களே வில்லன் அப்படின்னாரு. நான் சொன்ன தலைவரா, நான் இப்போதான் கஷ்டப்பட்டு கடமை கண்ணிக்கிட்டு பாட, மக்களின் பக்கம், பூ வழிவாசல், ஜல்லிக்கட்டு, உங்க டைரக்ஷன்லேயே நிறைய வெடிஞ்சா கல்யாண, பாலைவன ரோஜாக்கள் எல்லாம் பண்ணி இப்போதான் ஒரு நிரந்தரமான நடிகர் ஆகிக்கிறேன், ஹீரோ ஆகிருக்கிறேன். மறுபடியும் வில்லனா வந்து ஞாபகப்படுத்தினீங்கன்னா இதுல என்ன பிரச்சனைன்னா, வில்லனா நடிக்கையில கருமனா நல்லா வேற நடிச்சு தொலைச்சிருவேன். அதுதான் பெரிய பிரச்சனை. நல்லா நடிக்கலன்னு வச்சுக்கங்களேன், எஸ்கேப் ஆயிடலாம். நல்லா நடிச்சிட்டோம்னா மறுபடியும் அந்த முத்திரை வந்து விழுந்துடும் இல்லையா? என்ன ரொம்ப சிரமப்பட்டு பல வெற்றிகள் அடைஞ்சது. இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் இருக்கிறீங்க, ஒரு விஷயத்தை சொல்றேன். இதெல்லாம் வந்து இது அரிசிய மானார் உண்மை. ஒரே தீபாவளி 1986 ஒரே தீபாவளிக்கு 2 படம் ரிலீஸ். பாலைவன ரோஜாக்கள், விடிஞ்சா கல்யாணம். 2 படத்துல நான் தான் ஹீரோ, 2 படத்துக்கும் மணிவண்ணன் தான் டைரக்டர். 2 படமும் 100வது நாள், 100 நாள். இந்த அரிசியம் வந்து எங்களுக்கு தான் நடந்தது. அப்படி எல்லாம் வளர்ந்தவங்க அதையெல்லாம் சொல்லி காட்டின மணிவண்ணன் சார்ட்ட, தலைவரே இப்படி எல்லாம் வந்தவங்க மறுபடியும் வில்லனா நினைச்சோம்னா வம்பா இருக்கும். இல்லை நீங்க கேளுங்கன்னாரு. நான் மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிட்டேன், நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க, எவ்வளவு சூப்பரா சொன்னாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம். எவ்வளவு சூப்பரா கதை சொன்னாலும் நல்லா இல்லை, அடிக்க வேண்டியதை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம்னு எஸ்கேப் ஆகிக்கலாமே. சரி நிச்சயமா இந்த கதையை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு.
கதை சொன்னாரு சொன்னாரு சொல்ல 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 சூப்பரா எனக்கு அப்படியே எனக்கு மணக்க என்னுடைய கற்பனையில் வந்து தியேட்டர்ல இந்த இடத்துல கிளாப்ஸ் வருது, இந்த இடத்துல கைதட்டல் வருதுன்னு வண்டி ஓடிட்டே இருக்குது. ஓடி 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 அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரையில சேர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து பின்னாடி உட்கார்ற சீன் சொன்னாரு பாருங்க, சரண்டர். தலைவரே இந்த படம் எடுத்துடலாம் தலைவரே, என்ன ஹீரோவை நடிச்சு வாழ்க்கை கிடைக்க போறான், அமைதி படம் எடுத்து அப்ப டைட்டிலும் கூட வைக்கல, எடுத்துட வேண்டியது அப்படின்னு முடிவு செஞ்சு இருங்க இருங்க நீங்க செகண்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு அப்புறம் கேளுங்க தலைவர், அதான் அப்புறம் கேட்கல படத்தை ஆரம்பிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அவருடைய செகண்ட் ஹாஃப் சொன்னாரு, அது பெரிய வெற்றி, கலக்கு கலக்குன்னு கலக்கிருச்சு, கலக்கு கலக்குன்னு கலக்கிருச்சு. அதே மாதிரி மணிவண்ணன் சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை புரிச்சுங்க, மணிவண்ணன் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஏதோ அரசியல் பேசி ஆதாயம் தேடுறதுக்காக எடுக்கிற படமே இல்லை. இது வந்து அரசியல்வாதிகளுடைய முகத்திரையை கிழிக்கும் படம். இவங்க இப்படி இவங்க இப்படி இவங்க இப்படி பார்த்துக்குங்க, அப்ப நீங்க என்னன்னு யோசிச்சு முடிவு செஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான் இது. மணிவண்ணன் சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம் நடிச்சோம், மணிவண்ணன் சார் டைரக்ஷன் நடிச்சேன். விடுஜா கல்யாணம் நடிச்சேன். விடுஜா கல்யாணத்துல இருந்து ஒரு எழுத்தும் கூட அரசியல் பேசியிருக்க மாட்டோம். ஜல்லிக்கட்டு படத்துல எங்கேயுமே அரசியல் பேசியிருக்க மாட்டோம். வாழ்க்கை சக்கரன்னு ஒரு குடும்ப கதை எடுத்தோம், எங்கேயுமே அரசியல் பேசியிருக்க மாட்டோம். அது மாதிரி 100வது நாள்னு ஒரு கிரைம் எடுத்தோம், 24 மணி நேரம் ஒரு கிரைம் எடுத்தோம், 24 மணி நேரம் 100ஆம் நாள் எங்கேயுமே அரசியல் பேச மாட்டோம். ஆனால் மணிவண்ணன் சார் சொன்ன மாதிரி ஒரு விவசாயியை பத்தி படம் எடுக்கல, விவசாயியை பத்தி பேசணும், கிராமத்தை பத்தி படம் எடுக்கல, கிராம மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசணும், அது மாதிரி ஒரு அரசியல் படம் எடுக்கல, அரசியலை பத்தி பேசித்தான் ஆகணும். அது தைரியமா எடுத்தா தான் அந்த படம் நல்லா இருக்கும். சமீபத்தில் ஒரு இளம் கதாநாயகர் அவர் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட படம் நடிச்சார். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன எல்லாரையும் விட்டு கிளிகளின்னு கிழிச்சிட்டீங்களா அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் பண்ணா சரிப்பட்டு வராது அப்படின்னா. அரசியல் படம் விட்டா எல்லாரையும் விட்டு கிழிச்சு தான் ஆகணும், அப்பதான் வந்து நல்லா இருக்கும். நாம வந்து குறிப்பிட்ட ஒருத்தர் அட்டாக் பண்ணி நம்ம ஒரு ஆதாயத்தை வச்சுக்கிட்டு இவங்களை மட்டம் தட்டி அவங்களை உயர்த்தி பேசலாம் அப்படின்னு முடிவு செஞ்சா அது தப்பு. நம்ம வந்து அரசியல்ல நடக்கிற விஷயத்த சொல்லிட போறோம், அவ்வளவுதான். அதுதான் கதை. அது மாதிரி இந்த படத்துல வந்து என்ன எடுத்திருக்காங்க, என்ன கதையின் அடிப்படைங்கிறது தலைவர் சொல்லிட்டாரு, மணிவண்ணன் சார் அருமையா சொல்லிட்டாரு. அவ்வளவு அற்புதமான வசனங்கள். அதாவது வசனத்துக்காக ஒரு படம். எனக்கு தெரிய நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடிச்ச பராசக்திக்கு அப்புறம், வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அப்புறம், ஏன் நினைவுல முதலாக வசனத்தை வந்து ஆடியோ கேசட்டா போட்டு வந்த படம் வந்து முதல் வசனம் தான் நினைக்கிறேன். முதல் வசனம் படம் தான் பராசக்தி, வீரபாண்டிய கட்டவன், மனோகரா படங்களுக்கு அப்புறம் வசனத்தை கேசட்டா போட்டு வந்த படம். அதுக்கப்புறம் வந்த படம் அமைதிப்படை. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் வசனத்தை வந்து கேசட்டா போட்டு எந்த படம் வரல. இந்த அமைதிப்படை பார்ட் 2 நாகராஜ சோழன் எம்ஏஎம்எல்ஏ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிச்சயமா வசனம் வந்து வெளியே வரும். அப்படியா? அமைதிப்படை 1 படத்தினுடைய அந்த கேசட், வசன கேசட் வந்து 2 லட்சம் காப்பி 20 வருஷத்துக்கு முன்னாடியே வித்திருக்குன்னு இப்போ ஒரு நண்பர் சொன்னார். அது மாதிரி இந்த படம் வந்து மிகப்பெரிய சில படங்கள் வந்து வெற்றி அடைவது அந்த படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு நல்லது. ஏன்னா அருமையான ப்ரொடியூசர்கள், தலைவர் சொன்னாரு, நல்லபடியா நம்மளெல்லாம் கவனிச்சுட்டாங்க. எப்பவுமே எல்லா ப்ரொடியூசரும் கொஞ்சம் கூடுதலா செலவாகிறத சொல்றதுதான், அது தொன்று நடக்கிற ஒரு விஷயம். அது எப்படி இருந்தாலும் நடந்துகிட்டு தான் இருக்காது. அது மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்கலாம். பட் இந்த படம் வந்து எப்படின்னா, சில படம் வந்து உண்மையிலேயே சமுதாயத்துக்கு தேவையான அருமையான வசனங்கள் இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து கலைஞர் அவர்களுடைய பராசக்தி, புரட்சி தலைவர் அவர்களுடைய நாடோடி மன்னன். இந்த 2 படத்தினுடைய நாடோடி மன்னன்ல வந்து அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து மன்னரா பதவி அறிக்கையில் பேசின வசனங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அது வந்து சாகாவரம் பெற்ற வசனங்கள். அந்த மாதிரி இந்த படத்துல வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கும்.